வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை எதிர்த்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல லட்சக்கணக்கான மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்தியா கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி. இப்ப இந்தியா கூட்டணிக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. ராகுல் காந்தி இதுவரை வாய் திறக்கல. மாணவர்கள் ராகுல் காந்தி டெல்லியில போராட்டம் நடத்துறீங்களா, இங்க ஏன் வாய் திறக்கல என்று கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹைதராபாத்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் பட்டமளிப்பு விழாக்கு வரணும்னு இருக்காரு. அவர் வரவே கூடாது, நாங்கள் பட்டம் வாங்க மாட்டோம் என்று சூரியகாந்த் அவர்களை விரட்டி அடித்திருக்கிறது ஒரு மாணவர் கூட்டம். இந்தியா முழுவதுமே கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கிற சீரழிவு, அதோடு அரசு தேர்வுல பிரச்சனை, இங்க நீட் பிரச்சனை, எல்லா தேர்வுலையும் உள்ளடி வேலை, ஆள்மாறாட்டம், கொஸ்டின் லீக் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது என்னதான் பண்ண போறாங்களோ மாணவர்கள். இதை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை செய்யறாங்க. இதுக்கு இடையில தான் சூரியகாந்த் அவர்கள் வகையா சிக்கிருக்கிறாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவரை எப்ப விரட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அவர்தான் இந்தியாவினுடைய இளைஞர்களை, மாணவர்களை, வேலையற்று இருப்பவர்களை கேலி பண்ணும் விதமாக போற போக்குல காக்ரோச்சுங்க அப்படின்னு புரியுதுங்களா? யார் சொன்னாதுன்னு, இளைஞர்களை கேவலப்படுத்தி காக்ரோச் அப்படின்னு சொன்னவரே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவர்கள்லாம் வேலை கிடையாது, சமூக வலைத்தளத்துல உட்கார்ந்துகிட்டு பாலிடிக்ஸ் பேசுவாங்க, அதே மாதிரி தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லி அறிவிச்சுக்குவாங்க, தன்னை சமூக செயல்பாட்டாளர்னு அறிவிச்சுக்கிடுவாங்க, எங்க பார்த்தாலும் ஊர்ந்துகிட்டு தெரியுற காக்ரோச்சுகளை போல வேலை இல்லாத இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கிறாங்க சொன்னவர் இந்த தலைமை நீதிபதி. அதுக்கு பிறகுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு வலைத்தளங்கள்ல ஆரம்பிச்சு அதை மோடி அரசு முடக்கி லட்சக்கணக்கில் மாணவர்கள் அதோடு இணைஞ்சு டெல்லியில கடுமையான போராட்டம் நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எதுக்குங்க இவரை வேணான்னு சொல்றாங்க, அதுவும் ஹைதராபாத் மாணவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்குத்தான் இவர் வரக்கூடாதுன்றாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற சட்ட பல்கலைக்கழகம், தேசிய சட்ட ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், இந்த நிறுவனம் சட்டத்துக்கான ஒரு பல்கலைக்கழகம். இது ஹைதராபாத்ல இருக்கு. இங்க 5 ஆண்டுகளுக்கான படிச்சு முடிச்சவங்களுக்கு எல்லாம் பட்டமளிப்பு விழா கொடுக்க போறாங்க, பட்டம் கொடுக்க போறாங்க. அதுல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அதுல இருக்கிறாங்க. இந்த பட்டத்தை யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து கொடுக்கறதா இருக்கு. அப்ப மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு படிச்ச பட்டம் நான் இந்த ஆள் கையில வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்? இளைஞர்களை அவமானப்படுத்துகிற ஒரு ஆள், காக்ரோச்னு அவமானப்படுத்தினார். சரிப்பா, தெரியாம வாய் உளறி சொல்லிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கடுத்து ஒண்ணு நடந்தது. டெல்லியில ஒரு மிருக வேட்டையாடுவதை போல RSS பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய ஆட்சியில மாணவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். பெண்கள் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளானார்கள். காவல்துறை அவர்களை மிருகங்களை அடிப்பதை போல அடித்து வளர்த்தார்கள். எவ்வளவோ நடந்துச்சு, நம்ம நிறைய பேசிட்டோம். இது எல்லாத்தையும் ஒரு வழக்கறிஞர் எடுத்துட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். அது தலைமை நீதிபதி அமர்வுல அந்த வழக்கை பற்றி பேசப்படுது. அப்ப அவர் சொல்றாரு, உங்க டைமும் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட். மாணவர்கள் மிருகவதை போல சித்திரவதை செய்யப்பட்ட போது அடித்து காலை உடைக்கிறான். ஒரு தடியில ஆணிகளை அடிச்சுட்டு வந்து அதை வச்சு அடிச்சு தோலை கிழிக்கிறான். பெல்லட் குண்டு வெடிச்சு சதர்னா ஒரு 100 குண்டு மாதிரி போய் உள்ள உடம்புக்குள்ள நிக்கும். அந்த 100 எடுக்கவங்களையும் மரண வழியில இருந்து தப்பிக்க முடியாது. அப்படி ஒரு கொடூரமான வேலை. பெல்லட் குண்டு தடுக்கப்பட்ட ஒரு குண்டு. அத மாணவர்கள் என்னமோ பயங்கரவாதிகள் போல அவங்க மேல போட்டாங்க. இது எல்லாம் நம்ம பார்த்து கொதிச்சு போயிருக்கும் போதுதான் இந்த வழக்கு விசாரணைக்கு போகுது. இது வழக்காவே எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த வழக்கறிஞர் சொல்றாரு, ஐயா நீங்க இந்த வழக்கா எடுத்தா உங்க டைம் என் டைம் வீணாகுன்றீங்க, இந்த வீடியோக்களை பாருங்க உங்களுக்கு தெரியும்ன்றாரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல அப்படின்ட்டு கிளம்புறாரு. பின்னாடி அது வழக்கு எடுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது பத்திரிகையின் மூலமாக உலகம் முழுவதும் பேசப்பட்டு பொருளா மாறுச்சு. இது எவ்வளவு பொறுப்பற்றத்தனம். ஒரு நீதிமன்றம் என்பது ஒரு அரசு பயங்கரவாதத்தை நம் மீது ஏவுகிற போது நமக்கான ஒரே பாதுகாப்பு அரணாக நம்ம நீதிமன்றத்தை நினைக்கிறோம். எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குப்பா, நம்ம அதுல இருந்து தப்பிக்கணும், அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையிலும் தப்பிக்கணும்னா நீதிமன்றம் தான் புகலிடம் நம்ம நம்புறோம். ஆனா நீதிமன்றங்கள் அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி இந்த பசங்க இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி கல்விக்கான போராட்டத்தை நடத்துறாங்க, நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்கன்னா, நான் என்ன வச்சு வந்து ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு அந்த அமைப்புல அடி வாங்குறானா நான் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு மனநிலை. இது கேவலமான மோசமான மனநிலை. இதத்தான் இங்க ஹைதராபாத்ல இருக்கிற மாணவர்கள் சொல்றாங்க. இவ்வளவு மோசமான ஒருவர்
மாணவர்களுடைய வாழ்வாதாரம் குறித்த எந்த புரிதலும் மற்றும் ஒருவர் மாணவர்கள் அரச பயங்கரவாதத்தால் ஒடுக்குமுறைக்கு ஆளான போது வேடிக்கை பார்த்தவற்ற நாங்க ஏன் வாங்கணும் அப்படின்னு முதல்ல 70 பேர் போய் அந்த யூனிவர்சிட்டிட்ட மாணவர் கமிட்டியில போய் கொடுக்கறாங்க. ஒரு மனு மாதிரி எழுதி போய் கொடுக்கறாங்க. இங்க பாருங்க, நாங்க அவர் வந்தா நாங்க வாங்க மாட்டோம் அவர் கையில அப்படின்னு. அது கேள்விப்பட்ட உடனே ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியில இருக்கிற மாணவர்களும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த நீதிபதிக்கு எதிராக களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையை அந்த பல்கலைக்கழகத்துக்கு உருவாக்கிடுச்சு. அதனால வர வேண்டாம் என்று தடுக்கப்பட்டு இருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி. இதுல ஒரு விஷயம் புரியணும், மாணவர்கள் நேர்மையாக அரசியலாக இருக்கும் பட்சத்துல எந்த அதிகார வர்க்கமும் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சான்று. இந்த சூழ்நிலையில தான் பாவம் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் முழிச்சிட்டு இருக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாரு, வாயை திறக்காம இருக்கிறாரு. மாணவர்கள் நூத்துக்கணக்கில் லட்சக்கணக்கில் மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த கருத்தும் சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. ராகுல் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு எபிசோடே போடுற அளவுக்கு அமைதியா இருக்கிறாரு. அங்க என்ன நடக்குது? ஜார்க்கண்ட் மாநிலம் ஒரு பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்துல ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷா என்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி தான் ஹேமந்த் சோரன் என்கிற தலைவரை கொண்ட அவர் தான் இங்க தலைமை அமைச்சர், முதலமைச்சரா இருக்காரு. அவர் இந்தியா கூட்டணியில இருந்தவரை ஏற்கனவே மோடியால் கைது செய்யப்பட்டவர். உங்களுக்கு அவரை பத்தி நிறைய தெரியும். மோடியால கைது செய்யப்பட்டு உள்ளடச்சு அந்த காலகட்டத்துல கடுமையான போராட்டங்களை இந்தியா கூட்டணி செய்து அவர் ஜெயில இருந்து மீட்டு திரும்ப அவர் தேர்தலை சந்திச்சு மக்கள் அவருக்கே ஓட்டு போட்டு முதலமைச்சரா மாத்திருக்கிறாங்க. ஹேமந்த் சோரன் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக ஜார்க்கண்ட்ல இருக்காரு. அவருடைய ஆட்சியில அங்க மாநில அரசு நடத்துகிற தேர்வு இருக்குல்ல, இங்க டிஎன்பிசி மாதிரி அங்க ஜேபிசி, அதாவது ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க தேர்வு வைக்கிறாங்க. தேர்வுல கொஸ்டின் லீக் ஆகுது. கொஸ்டின் லீக் ஆனது மட்டும் கிடையாது, அந்த தேர்வுக்குள்ள பல உள்ளடி வேலைகள் நடக்குது. இப்படி பல தேர்வுகள்ல மாணவர்களுக்கு நேர்மையற்ற முறையில உள்ள பல ஊழல்கள் நடக்குது. இதுக்கு மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு கடந்த 19 நாட்களாக பயங்கரமான போராட்டம் நடக்குது. லட்சக்கணக்கான மாணவர்கள் திரண்டு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. இதுல இந்திய மாணவர் சங்கத்தினுடைய கை ஓங்கி இருக்கு. பாருங்களேன், பாத்தீங்கல்ல, மாணவர்கள் தெளிவா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதிகாரத்தை பார்த்தாலும் அஞ்ச மாட்டாங்க. அவங்க தெளிவா அவங்க போராட்டத்தை முன்வைக்கிறார்கள். லட்சக்கணக்கான மாணவர்களை திரட்டி ஜார்க்கண்டோடைய சட்டப்பேரவையை முற்றுகையிடுவதற்கு, தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்கு அவங்க பாட்டு போறாங்க. கடுமையான நெருக்கடி அங்க இருக்கிற அரசுக்கு. லட்சக்கணக்கான மாணவர்கள் திரண்டிருக்காங்கல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜகவும் ஒரு பெரிய அணியை திரட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய நெருக்கடியை அந்த மாநில அரசு கொடுத்திருக்கு. இப்ப அந்த மாநில அரசோட சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி டெல்லியில தனியா போராடினாரு. அவர் மூக்க கூட உடைச்சு விட்டாங்க. டெல்லியில தனியா போராட்டம் நடத்தி மாணவர்களுக்காக நின்று நாடாளுமன்றத்துக்குள்ள போய் கடுமையான போராட்டத்தெல்லாம் நடத்தினார். ஆனா இங்க எதுவுமே செய்ய முடியல. ஆனா எங்கனாலும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடும், அது எவன்லாம் பார்க்காது. அதைத்தான் அங்க மாணவர்கள் செய்யறாங்க. இந்திய மாணவர் சங்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய, அதே மாதிரி மாணவர் பெருமன்றம், இவையெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய ஒரு மாணவர் அமைப்பு. இவங்க எல்லாம் போய் கடுமையா மக்களை தட்டி போராடுறாங்க. அவங்க யார் முகத்தாச்சனை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கவும் மாட்டாங்க. நான் அங்க வளர்ந்தவதான். இப்ப நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அங்க நடக்கிற போராட்டத்துக்கு மாணவர்கள் சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கேட்கறாங்க. சிபிஐட்ட ஒப்பட, இந்த வழக்கை சிபிஐட்ட ஒப்படைங்க, அவங்க இந்த வழக்கை விசாரிக்கட்டும், அவங்க சொல்றத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒப்படைச்சிட்டு போக வேண்டியதானே. ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா சிபிஐ மோடி அவரைய பாக்கெட்ல இருக்கு. இப்ப சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போச்சுன்னா உண்மையும் சொல்லலாம் அல்லது பொய்யையும் அடிச்சு சேர்த்து சொல்லிடலாம். ஏன்னா அப்படி ஏராளமான சிபிஐ வழக்கு இருக்கு. சமூகத்திற்காக போராடக்கூடிய பல சமூக செயல்பாட்டாளர்களை உள்ள தூக்கி வச்சு அவங்க மேல போலியான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்களுடைய மெயில் ஐடியில போலியான செய்திகளை இன்செர்ட் பண்ணி பல பேரை தூக்கி உள்ள போட்டவங்க தான் இந்த கும்பல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்டேன் சாமி பாதிரியார், அவருக்கு கை கால்லாம் நரம்பு தளர்ச்சி, அவர் டம்ளரை கூட எடுத்து குடிக்க முடியாது. அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஏன்? அவர் பழங்குடி மக்களோடு போராடி அவங்களுக்கான போராட்ட காலத்தில் தன்னுடைய 50-60 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையை பழங்குடி மக்களுக்காக ஒப்படைச்ச ஒருத்தர். அவரை தூக்கி ஜெயில போட்டு குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா கேட்டாங்க. அதை கொடுக்க மாட்டேன்றுச்சு இந்த பாஜக அரசு. அதனால உள்ள ஒரு ஸ்டாக் கூட கிடைக்காம தண்ணி குடிக்காம அங்கே செத்து போனாரு, ஜெயில செத்து போனாரு. அவ்வளவு பெரிய ஆளு, தமிழ்நாட்டுக்காரர் ஸ்டான் சாமியார். இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுவாங்கன்னு மாணவர்களுக்கு தெரியும். அதனால அரசு ஒரு பக்கம் பயப்படுது.
ஐயோ என்ன வேணாலும் செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் இவங்களுக்கு எதிராக எதுவும் சொன்னோம்னா காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி உடஞ்சிரும்னு இந்த குரூப் பயப்படுது. அப்ப மாணவர்கள் நடுவில் கடந்து அல்லாடிட்டு இருக்கிறாங்க. இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ராகுல் காந்தி. இது ராகுல் காந்திக்கே பிரச்சனை ஆகி போச்சு. நீங்க பாஜகனா அப்படியே படக்குன்னு குதிச்சிடுறீங்க, இது உங்க கூட்டணியில இருக்கிற கட்சினா வேடிக்கை பார்ப்பீங்களா அப்படின்னு மாணவர்கள் ராகுல் காந்திக்கு எதிராக இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவாக ராகுல் காந்திக்கு மாறி இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா காங்கிரசுக்கு முடிவெடுக்க தெரியல. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அதிகார பசிக்காக ஒட்டுமொத்த காங்கிரஸையும் படுகொலிக்குள்ள தள்ளிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சீரழிச்சதுல முதல் வேலையை பார்த்தது காங்கிரஸ் தான். அதுல பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆளு நேத்து அந்த அம்மா நிர்மலா சீதாராமனோட அப்படியே ஹாயா ஆரம்பர உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ரெண்டும் பார்ப்பனர்கள். நம்ம என்ன பிரச்சனை தெரியுங்களா, நம்ம சூத்திரங்க பூரா சேர்ந்துக்கிட்டு பாப்பாங்க ஆடுற ஆட்டத்துல பலிகடாவாகிட்டு இருக்கோம். பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற பார்ப்பனர்கள் தான் முதல்ல போய் விஜய சந்திச்சது. அந்த பார்ப்பன ஆட்டத்துல ஆடுபுலி ஆட்டத்துல வெட்டப்பட்ட காய் தான் நம்ம அண்ணன் மாணிக்கம் தாகூர். இந்த சூத்திரங்க பூரா அவங்க பூரா ஆடிட்டு கிடப்பானுங்க, பாப்பாங்க அவங்கள ஆட்டி வச்சுட்டு பொழப்பாங்க. பாவம் காங்கிரஸ் பரிதாபங்கள்னு ஒரு சீரீஸே போடலாம். பண்ணதுக்கு விளையத்தானே செய்யும்.